Taste the Daily. திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் அருகே உள்ள கோயிலில் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகளை மீட்டெடுத்து பராமரிக்க வேண்டும் என தொல்லியல் துறையை பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். உப்பிலியபுரம் அடுத்த ஆலத்துடையான்பட்டியில் உள்ள கோயிலில் 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்தைச் சேர்ந்த பழமையான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. தொல்லியல் துறையினர் இதனை மீட்டு தமிழர் வரலாற்றை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட சிறைச்சாலையில் கைதி ஒருவர் செல்போன் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ராஜமாணிக்கபுரம் பகுதியைச் சேர்ந்த முத்துராஜ் என்ற கைதியின் அறையில் செல்போன் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த செல்போன் மூலம் வெளியே யாரிடம் முத்துராஜ் தொடர்பு கொண்டார், ரவுடி கும்பல்களுடன் இணைப்பில் இருந்தாரா என பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரியாமல் விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் திணறி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு செஞ்சுரி நகரில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து நிற்பதால் டெங்கு மற்றும் மலேரியா காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். விடியா திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகத்திடம் இதுகுறித்து பலமுறை புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என செஞ்சூரி நகர பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் செஞ்சூரி நகரை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அவ்வளோ குழந்தைங்களும் கொசுவாலையும் பிரச்சனையிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த தண்ணிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே மாதத்தில் தான் வடியுமே. அப்போ கூட மழை வந்ததுன்னா அப்பவும் வடிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த தண்ணிங்க போகிறதுக்கு வழி இல்லாதால அப்படி வீட்டுங்க பக்கத்துலேயே பிளாக் ஆகி நிற்குது. பிளாக் ஆகிறதால அந்த ட்ரைனேஜிங்களும் வெளியே தான் வருதே கண்டு உள்ளே போக மாட்டேங்குது. அந்த பிரச்சனையும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா. அந்த